ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் பொதுவாக டொமேட்டோ கெச்சப்லாம் வைக்கிறதுக்கு நம்ம டொமேட்டோவை தண்ணியில் போட்டு வேக வச்சு தோலை உரித்து எடுப்போம். ஸோ நான் சொல்கிற இந்த மெத்தட் படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட டொமேட்டோ கெச்சப் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டொமேட்டோ கெச்சப் நல்லா தனியாக நீங்கள் தக்காளியை தனியாக அரைச்சி எடுக்கணும் தூள் இல்லாமல் அப்படின்னா இந்த மெத்தட் படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம தண்ணியெல்லாம் போட்டு வேக வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது இருக்க சத்துமே போகுது. அதே சமயத்தில் அந்த அளவுக்கு அந்த தக்காளியோட டேஸ்ட்டுமே கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா தக்காளியை ஃபஸ்ட் நல்லா கழுகுனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க. தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எல்லா இடத்துலையுமே நல்லா படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தக்காளி மேலே லைட்டாக ஆயில் தடவியாச்சு. உங்கள்கிட்ட ஃபோர்க் ஸ்பூன் இருந்தால் ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி நீளமான வடை நம்ம திருப்போம்ல அந்த இது இருந்துச்சு. ஸோ அதான் நான் குத்திக்கிட்டேன். இப்போ இதை நம்ம கேஸ் அடுப்பில் லைட்டாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி எடுத்திங்கனாவே எல்லா இடத்துலையுமே அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகி தோல் உறிஞ்சி வர்றது நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணனால குயிக்காக நம்ம அந்த தக்காளியுடைய தோலை நம்ம உரித்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் தக்காளியுடைய தோல் எந்த அளவுக்கு நல்லா உறிஞ்சி வந்திருக்கு. லைட்டாக நீங்கள் விரல வச்சு எடுத்திங்கனாவே போதும். இப்போ நான் ப்ளேட்டில் வச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மேலே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தக்காளியுடைய தோல் உறிஞ்சி வந்துடுச்சு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தோல் எல்லா தோலுமே நம்ம நீக்கி எடுத்தாச்சு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளோட டொமேட்டோ பார்த்திங்கன்னா நல்ல சத்தாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் ஐட்டம் எது செஞ்சாலுமே அதை சுற்றி பார்த்திங்கன்னா எறும்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்வீட்டுக்கு மேலேயே எறும்புமே ஏறும். அதே போல் தான் ஈயுமே அந்த ஸ்வீட்டை சுற்றியே நிற்கும். ஸோ நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஈ ஆகட்டும் ஒரு எறும்பாகட்டும் வரவே வராது. அதுக்காக ஃபஸ்ட்டு எதுனா வீட்டில் நியூஸ் பேப்பர் இருந்தால் நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற பவுடரை இந்த மாதிரி கொட்டிக்கோங்க எல்லா இடத்துலையுமே. கொட்டினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ஸ்வீட் பாக்ஸ் ஆகட்டும் வீட்டில் எதுனா ஸ்வீட் செஞ்சாலுமே சரி இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எறும்பு கூட வராது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஸ்வீட்டெல்லாம் காலி ஆகிடுச்சுன்னா இப்போ இந்த நம்ம பேப்பர் மேலே பவுட்ரு போட்டு வச்சுருக்கோம்ல அந்த பேப்பரை நீங்கள் தூக்கி போட வேண்டாம். ஸோ அந்த பேப்பரை என்ன பண்ணலான்னா நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாகட்டும் அதை நம்ம பசங்களோட இன்னர்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் சாக்ஸ் ஆகட்டும் அதுக்குள்ளே நீங்கள் மடித்து வச்சிட்டிங்கனாவே போதும். நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்னு சொல்லலாம். நம்ம வீட்டிலேயே பெருங்காயத்தூளாக நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ நம்ம தூள் பெருங்காயம் வாங்குறது பதில் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்குறது நம்ம உடலுக்குமே ரொம்ப நல்லது. வெளியே நம்ம பாக்ஸில் வாங்குகிற பெருங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு கெமிக்கலும் அதில் போட்டு நம்மளுக்கு வருதுன்னு தெரியாது. ஸோ வீட்லேயே சுலபமாக நம்ம பெருங்காயத்தூளை ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த பேனில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட டிஃபன் பாக்ஸ் இருந்தால் டிஃபன் பாக்ஸ், அப்படி இல்லைன்னா நம்ம உருளைக்கிழங்குலாம் மேஷ் பண்ணுவோம்ல ஸோ அது இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். ஸோ இப்போ நான் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி திருப்பி போட்டு தான் இந்த மாதிரி நான் இது எடுக்க போகிறேன். இப்போ ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இங்கே பாருங்கள் ரொம்பவும் நல்லா ஃப்ளாட் ஆகிடுச்சு நம்மளோட பெருங்காயம். இப்போ கட் பண்ணாலுமே கட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த பெருங்காயத்தை நான் என்ன பண்ண போகிறேன்னா பிளேட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ளாட் ஆகிடுச்சு சூப்பராக. இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். ஸோ நம்ம மிக்ஸி ஜாரில் போடும்போது இந்த மிக்ஸி ஜார் எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். ஸோ நம்ம கழுகி வச்சாலும் சரி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் தட்டிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம ஸ்டவ்வெல்லாம் கேஸ்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த சூட்லேயே இந்த மிக்ஸி ஜாரை கவுத்து வச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற சூடு எல்லாமே இழுத்துரும். ஸோ இப்போ என்னோடய மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத நானுமே அந்த மாதிரி தான் நல்லா ட்ரை பண்ணி எடுத்தேன் என்னோடய ஜாரை. இப்போ இதை நான் அரைச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியான ஒரு பெருங்காயத்தூள் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த பெருங்காயத்தூளை கொஞ்சம் நம்ம குழம்புல போட்டால் போதும் நல்ல கம கமன்னு வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம சேம் வந்து பாக்ஸில் வாங்குற ரேட்டே தான் இந்த பெருங்காய கட்டியுமே. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வீட்டில் செஞ்ச திருப்தியுமே நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா ஒரு ஹேர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டாலே போதும். அவ்வளோ நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெருங்காயத்தூள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து கேண்டில்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் அதோட அந்த கேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா உருகி உருகி இந்த மாதிரி டேபிள் மேலெல்லாம் வந்து ஒட்டியிருக்கும். ஸோ இதை வந்து எடுக்கிறதுக்குமே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம கத்தியை வச்சு சுரண்டி எடுத்தாலும் சரி அந்த இடத்துல வந்து கீறல் விட்டுரும். இப்போ சுலபமாக 2 செகண்டில் அந்த கேண்டில் எடுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி பேப்பர் விரிச்சுக்குங்க. இப்போ நான் வந்து அயர்ன் பண்ண பாக்ஸை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதில் சூடு இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும். இப்போ லைட்டாக நான் ஒரே ரூமில் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. நான் இன்னொரு முறையுமே லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல சுத்தமாக வந்து அந்த மெழுகுவர்த்தி இருந்த அடையாளமே தெரியல. இன்னொரு மெத்தடுமே இதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம வீட்டில் ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுனாலும் அந்த ஐஸ் க்யூப்ஸை இந்த மாதிரி மெழுகுவர்த்திக்கு மேலே நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கனாலும் கூட அந்த மெழுகுவர்த்தி இருக்கிற இடமே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் 65லாம் செய்யும் போது எவ்வளோ மசாலா போட்டிருப்போம். ஆனால் இந்த மசாலா மட்டும் கண்டிப்பாக சேர்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த ஒரு மசாலா ட்ரை பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்களேன். அதனால் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கக்கூடிய மசாலா பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் பொடி தான் சேர்க்க போகிறேன். ஒரு முறை வந்து நானுமே வந்து இந்த சிக்கனில் சாம்பார் பொடி சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களுமே கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.